Hi guys, welcome back to Harni Vlogs. நம்ம சேலஞ்சோட டே 29 வந்துட்டோம். நம்ம டே 29 வந்திருக்க லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்ஷின் சித்ரா. உள்ள போலாமா? ஸோ இதோட காஸ்ட் வந்து இந்தியன்ஸ்னா 175, இதே ஃபாரினர்ஸ்னா 200 rupees வாங்குவாங்களாம். எனக்கு வந்து கேமராக்கு வந்து 250 rupees. ஸோ நான் இன்னைக்கு தனியாக வராமல் என்னோட அண்ணாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால வந்து 600 rupees ஆச்சு. சரி வாங்க போலாம். எனக்கு ஜாலியாக வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு, என்னால் நிம்மதியாக இருக்கலாம். கையில் ஸ்டாண்டு வர எனக்கு அலௌடு இல்லையா? நல்ல வேலை, தனியாக மட்டும் வந்திருந்தேன் காலி. ஸ்டாண்டு எடுத்துட்டு வந்து அதெல்லாம் உள்ள அலௌடு இல்லை. கேமரா மட்டும் தான் காஸ்ட்டு. நீங்கள் வந்து கேமரா மட்டும் காஸ்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம், ஸ்டாண்ட்லாம் உள்ள அலௌடே இல்லைன்ட்டாங்க. நான் மட்டும் கூப்பிட்டு வராமல் இருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது. அதனால நான் கூப்பிட்டு வந்தேன். இது வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம போகலாம். ஸோ நம்ம தக்ஷின் சித்ராக்குள்ள போக போகிற ஃபர்ஸ்ட் இடம் என்னன்னா, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. என்னடா இங்க போர்டு இல்லைன்னு நினைச்சேன், ஆனா இங்க வந்து அழகா வச்சிருக்காங்க தமிழ்நாடு செக்ஷன். நான் வந்து தூரத்துல இருந்து போர்டு இல்லையேன்னு தேடிட்டு இருக்கேன். இருக்கு செட்டிநாடோஸ். இந்த பழங்காலத்துல எல்லாம் ஓகே ஓகே, என்னோட பாட்டி வீட்டுல இனிமே தென்னை இருக்கும், திண்ணை திண்ணை. அதுல வந்து அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க உட்காந்து ஏதாச்சும் கதை சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க, ஆனா அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரிதான் உட்காந்து பல்லாங்குழிலாம் வந்து இன்னமும் என்னோட சித்தில விளையாட்டு இருப்பாங்க. என் அம்மா வந்து அப்பெல்லாம் நான் லீவ் போட்டேன், ஸ்கூல்ல லீவ் போட்டேன்னா இந்த மாதிரிதான் கொடூரமா அப்படியே எண்ணெயை ஊத்தி தலை வாரி அப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போலாம் அதெல்லாம் இல்ல, ஆனா முன்னாடி. சோ இது வந்து பாட்டியோட பிளேஸ், இது வந்து தாத்தாவோட பிளேஸ். இது தாத்தாவோட பிளேஸ் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இங்க இருக்கிறதுதான் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா வந்து தாத்தாவோட தடி இருக்குல்ல, அதனால வந்து தாத்தாவோட பிளேஸ். அங்க தாத்தாவோட போட்டோ இருக்கு. அதோ இவர் தான் தாத்தா, அவங்கதான் பாட்டி. இது வந்து தாத்தா பாட்டி ரூம்னு நினைக்கிறேன். கலம்காரி எஸ்திரியன் டுடே. இது வந்து சாரியோட டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க, அதான் கலம்காரி. இதெல்லாம் வந்து கூகுள் பண்ணாம எனக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம வந்து கோல்குண்டா ஃபோர்ட் போலாம் ஒரு நாளைக்கு. டச் பண்ணக்கூடாதா? டச் பண்ண. கலம்காரின்ற பேரோட அந்த சாரி எடுக்க போறேன். ஸோ ஆக்சுவலி இங்க வந்து லைட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. மைடி வெளில நல்லா வெயில் இருக்கு, ஆனா ரூம்ல வந்து லைட்ஸ் எல்லாமே அந்த குட்டி குட்டி பல்பு லைட் தான் போட்டு வச்சிருக்காங்க. நான் வந்து ஐஎஸ்ஓ ஜாஸ்தி வச்சேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து கிரெயின்ஸ் ஃபீலும் போட்டோ நல்லா இருக்காது. அதனால வந்து அந்த டார்க் ஷேட்லயே வந்து கொஞ்சம் லைட் கம்மி பண்ணி தான் நான் போட்டோ எடுக்க போறேன். நம்ம வந்து ஒரு கலம்காரி சாரி பார்த்தோம்ல, இது வந்து த்ரெட்ல பண்ணது. ஸோ இங்க பக்கத்துல அப்படியே நம்ம இது பாக்குறது வந்து உட்டன் பிளாக்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உட்டன் பிளாக்ஸ் வந்து செஞ்சுட்டு இந்த உட்டன் பிளாக்ஸ்ல வந்து இந்த டிசைன்ல ஓகே எனக்கு இந்த இடத்துல பிங்க் வேணும், எனக்கு இந்த இடத்துல எல்லோ வேணும், எனக்கு இந்த இடத்துல ரெட் வேணும் அப்படின்னா அது அவங்க என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற வந்து பெயிண்ட் பண்ணி சாரியில வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து உட்டன் பிளாக்ஸ். சூப்பரா இருக்குல்ல? நம்ம வந்து இது போட்டு எடுத்துடலாம். இங்க பாருங்க. ஸோ வந்து இந்த லைட் வந்து ஒரு உருண்டை மட்டும் தான் இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் தான் தெரியும். அதனாலதான் நான் வந்து ஷேட்ல வச்சு எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது எப்படி தெரியும் அப்படின்னா, கையில இது வைப்பாங்கல்ல மருதாணி வந்து இப்படி போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி கோயிலெலாம் போகும்போது சின்ன வயசுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வச்சு கையில பிரிண்ட் போடுவாங்க.
2-3 days இருக்கும், ஜாலியா இருக்கும். என்னோட மெமரிஸ் ஞாபகம் வருது, சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான். இங்க இருக்கிறது தான் வந்து டூல்ஸ் ஆஃப் பிளாக் மேக்கிங். அந்த பிளாக் மேக் பண்றதுக்கான டூல்ஸ்லாம் இதுதானா. அவங்க வந்து இந்த டிசைன்லயே இந்த இடத்துலலாம் ஃபுல்லா ரெட் போட்டு, இதுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல இந்த எல்லோ போட்டு, இங்க வந்து கிரீன் போட்டு, சரி இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு சாரி மட்டும் தனியா முடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க அந்த ஹேங்கரே கூட உட்லதான் இருக்கு. அவ்வளோ சின்ன சின்ன விஷயமும் நுணுக்கமா பார்த்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரல் டைஸ் தான். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம், இந்த இதெல்லாம் வச்சு உங்க கலர் ரெடி பண்ணுவாங்க. ஆலமா ஆலம் வச்சு கலர் பண்ணுவாங்களா? எனக்கு ஷேவிங் பண்ணுவாங்கன்னு தான் தெரியும். ஆலம் வச்சு கலர் பண்ணுவாங்க எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். பாருங்களா, சார்கோல் 6 for sketching. ஓகே, இது வந்து என்னால வந்து ஓகே ரிலேட் பண்ண முடியுது. இது வந்து ரஸ்டட் அயன் அண்ட் ஜாகரி பாம் சுகர். ஜாகரி வச்சு கூட கலர் பண்ணுவாங்க. இது என்ன பிரமாதம்? சூப்பர்ப்பா. ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு, இண்டிகோ கலர். இது என்னது? இண்டிகோ ஃபெரா. இது என்னன்னு எனக்கு தெரியல, அதனால நெக்ஸ்ட் போயிடுவோம். அதுக்கப்புறம் டீப் எல்லோ. என்னோட ஃபேவரட் கலர் வந்து எல்லோ தான். அடுத்து வந்து இதுவும் எல்லோ தான். கயிறு எதுக்கு வச்சிருக்காங்க? தெரியாம வச்சுட்டாங்களா இல்ல ஏதாவது பர்பஸ்ஃபுல்லா வச்சிருக்காங்களா? ஓ அப்பா, ஓகே, இதுக்கு வந்து இந்த கயிறு யூஸ் பண்ணுவாங்களோ? வா, எனக்கு இருக்கு. கடைசி 2 நாளா என் தங்கச்சிய வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முட்டாள வந்து எப்படிதான் வீட்டுல வச்சிருக்காங்கன்னு தெரியல கலாச்சா. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர். ஓ, இதை வச்சுதான் கட்டுவாங்களா இவ்வளோ பெரிய இது? சூப்பர். வந்து இவங்க யாருன்னா வஸ்திரகலா கலெக்ஷன். வஸ்திரகலா பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பட்டுல வந்து இந்த ட்ரெஸ் செஞ்சிருக்காங்க. சூப்பரா. மல்டி கல்ச்சுரல் மெட்ராஸ். ஓகே, இது வந்து நம்மளோட மெட்ராஸ் இருக்க பிக்சர்ஸ். இது வந்து என்னன்னு எனக்கு தெரியும், இங்க நம்ம போயிருக்கோம். இதுதான் பாரிஸ் ஈவினிங் பஜார். இது பாரிஸ் ஈவினிங் பஜார். இதுவும் அதான், இதுவும் அதான், இதுவும் அதான். இது வந்து பீச்சு. ஆனா முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்திருக்காங்க பிக்சர்ஸ். இது வந்து நான் பார்த்தது இல்லை. இந்த ரிக்ஷாலாம் இன்னுமே இருக்கு. இவங்க தான் வந்து இது எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. பார்க்க எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க, ஆனா எவ்வளவு மாசா பண்ணிருக்காங்க. கீழே என்னமோ இருக்கு. என்ன இது? அம்மா, இது என்னது? அந்த துணி இது பண்றதா? சூப்பர் சூப்பர். நான் இதை போட்டோ எடுக்கிறேன். என்னது இது? ஓலாலீஃப் மகமை ரெசிப்ட் folded and completed client record sheet judgment from 1913 அக்கௌண்ட் புக். இது செய்யறது வந்து நம்ம போட்டோ எடுக்கலாம். ஓகே गाइस, அப்புறம் இங்க வந்து அந்த இப்போ நம்ம கரெக்டாக சூட்கேஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, பழங்காலத்தில் வந்து சூட்கேஸ் மாதிரி வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ட்ராலி சூட்கேஸ்லாம் இருக்காது. இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இதில் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இதில் தான் வந்து சாரி வச்சுப்பாங்க, இல்லைனா திங்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஜுவல்லரி எல்லாமே வந்து இதை தான் வச்சுருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து தமிழ் லாங்குவேஜோட வரலாறு. அதை பார்க்கலாமா? ஸோ வந்து BC 3rd centuryல தான் வந்து பிராமி அப்படின்னு வந்து நம்மள இப்போ தமிழ்னு சொல்றோம்ல, அது வந்து பிராமி அப்படின்னு வந்து BC 3rd centuryல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பத்துல இருந்து அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான், கொஞ்சம் செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் தான் வந்து தமிழ்னு இப்போ நம்ம சொல்றோமே. ஸோ அப்போ வந்து இப்படிதான் அந்த வார்த்தையெல்லாம் இருக்கும். ஊலாம் இப்போ இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்போ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறமா இப்போ இந்த AD 19ல தான் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ கரண்டா வந்து இருக்கிறது இது. நம்ம வந்து இப்போ பேப்பர்ல எல்லாம் எழுதுறோம்ல, இவங்க வந்து முன்னாடி இருந்தவங்க வந்து எதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா காப்பர் பிளேட்ஸ்ல, அப்புறம் பாம் லீவ்ஸ்ல, காயின்ஸ்ல, ஸ்டோன்ஸ்ல, பாட்ஷெட்ஸ்ல தான் வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, ஓலைச்சுவடியா, ஓலைச்சுவடி தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓலைச்சுவடி
நான் நல்லா இருக்கும் இந்த ஓலைச்சுவடின்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்குள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு படிக்கணும் அப்படின்னு. இது வந்து என்னது, உட்டுல எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோ பாருங்க, நம்ம கோவில் எல்லாம் போனோம்னா அதுல எழுதுவோம்ல அந்த மாதிரி. ஆனா இதுவும் ஒரிஜினல் கிடையாது, உட்டு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அங்க எழுதி நான் 12th பாஸ் ஆகணும், நான் 10th பாஸ் ஆகணும், நான் வீடு கட்டணும் அப்படின்னு அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய படத்துல பார்த்தாலே இந்த மாதிரிலாம் இருக்கும். ஷேவ் பண்ணிட்டு இருப்பாங்க, தாத்தாலாம் வந்து வெளில உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க காலையில. இப்போதான் ஃபோனு, வாட்ஸ்அப்பு, மெசேஜ் அதெல்லாம் இருக்கு. முன்னாடிலாம் வந்து எப்பவுமே நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு தான் வந்து எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. மார்னிங் 5 o'clock வந்து நியூஸ் பேப்பர் போடுவாங்க, பால் போடுவாங்க. அது எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஸோ பஸ்ஸுக்காக நிற்கிறது இப்பயும் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இருக்கு உண்மையிலேயே, இதெல்லாம் இல்லை. அதே இது இருக்கு. என்னோட பெட்டரா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, யாரும் அழகா ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க, 2 பசங்க. நான் சொன்னேன்ல லீவுனா வந்து எங்க அம்மா தலையில எண்ணெய் வச்சு அப்படி உட்காருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் வந்து இந்த பாப்பா வந்து ஃபுல்லா எண்ணெய் வச்சு பூ வச்சு ஃபுல்லா மை போட்டு இங்கெல்லாம் கண்ணு பற்றக்கூடாதுன்னு வச்சு இதோ இந்த வாட்டர் பாட்டில் பாருங்க அப்படியே சிப் பண்ணி குடிக்கிறது சூப்பரா இருக்கும். அப்புறம் போலீஸ் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து எனக்காக ஒரு வீடு கட்டிட்டு நான் எடுத்த போட்டோஸ்லாம் வந்து இந்த மாதிரி வெக்கமே இல்லையடா, நல்லா இருக்கும்ல. ஸோ தமிழ்நாடு கல்ச்சர்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க போட்டிருக்காங்க. நெய்தல், அதுக்கப்புறம் மருதம், அப்புறம் முல்லை, அப்புறம் குறிஞ்சி, அப்புறம் பாலை, அதாவது மவுண்டன்ஸ், டீக்ரேடட் லேண்ட்ஸ், ட்ரை லேண்ட்ஸ், ரிவர்லைன் வேலி. நான் தமிழ்நாட்டுல தான் பிறந்ததுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கே வந்து பல விஷயம் தெரியல. இங்க இன்னும் நிறைய ஹவுஸ் இருக்கு. அப்ப அந்த ஹவுஸ்ல போனா இன்னும் எந்த லெவலுக்கு முடிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. இதோ பாருங்க